ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 2026 வெர்ஷனுக்கான ஹீரோ ஹச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ மாடல் வந்து இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரு மைலேஜ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இந்த வண்டியுமே ஒரு பெரிய ஒரு பாயிண்டில் வந்து வச்சுட்டு நம்ம கன்சிடர் பண்ணி பார்ப்போம். இது பேஷன் ப்ரோ ஆகட்டும், ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன வண்டிகள்லாம் வரும்னா ஹோண்டாவில் வந்துட்டு ஷைன் 100 எல்லாம் இதெல்லாம் 100 சிசியில் ரொம்ப லோ சிசியில் அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிகள். அதுவும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாடல்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னாலே நம்ம மைண்ட் தாட் என்னவாக இருக்குன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப லாங் இயர் ஒரு 15 இயர்ஸ் வண்டியோட இது கொடுக்குறாங்கன்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் வச்சு ஓட்டுற மாதிரி அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பாப்புலரைஸ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையுமே ஒரு சாய்ஸஸாக இருக்கிற ஒரு வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹச்எஃப் டீலக்ஸ். அதில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன இந்த ஹச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஆல்ரெடி இதோடைய வண்டி லான்ச் பண்ணும்போது ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2026 நீங்கள் எதை வச்சு இந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல இன்ஜின்லேருந்து போயிடுவோம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதோட இன்ஜின், ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின், பேஷன் ப்ரோ இன்ஜின் மூணுமே வந்து சேமான இன்ஜின் தான், மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. வெளியிலேருந்து பார்க்க உங்களுக்கு கேசிங் பெயிண்டிங்கிற வித்தியாசம் மட்டும்தான் வருமே தவிர வண்டியில் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ், கியர் ரேஷியோ எல்லாமே வந்து சிமிலருங்க. ஸோ இந்த வண்டி வந்து இந்த மூணை விட இதோட வெயிட் வந்து கம்மிங்கிறனால மைலேஜுமே இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்குது மற்ற ரெண்டு வண்டிகளை காட்டிலும். ஸோ என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97cc என்ஜின். பவர் அண்ட் டார்க்குன்னு பார்க்கும்போது 7.9 பிஹெச்பியும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 4 ஸ்பீட்கான கியர் பாக்ஸ், சிம்பிளான ஒரு என்ஜின். இது டீலக்ஸில் வந்து முன்னாடி கிக்கர் வேரியண்ட் மட்டும் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கிக்கர் வேரியண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு டீலக்ஸும் சரி டீலக்ஸ் ப்ரோவும் சரி ரெண்டுமே செல்ஃப் ஸ்டார்ட்டோடு வரும் வித் i3s டெக்னாலஜியோட ஃபியூல் இன்ஜெக்டர் டைப்பில் ரன் ஆகக்கூடியது. ஸோ என்ஜின்னு பார்க்கும்போது ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ஜின் வந்து ரொம்ப பழைய என்ஜின், 20-30 வருஷமாகவே பழைய என்ஜின் தான். ஸோ ஒரு 28 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் பழைய என்ஜின். செல்ஃப் ஸ்டார்ட்டு மாடல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அந்த ரீசெண்டாக இருந்த பழைய மாடல்ஸில் இருக்க என்னவோ அதே தான் வந்து அப்படியே வந்துட்டுருக்கு. என்ஜினில் மாற்றங்கள் பெருசாக எதுவும் கிடையாது. 26 வெர்ஷன் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு என்ஜினில் புதுசாக எந்த விஷயங்களும் இல்லை. ஸோ டயர்ஸு, சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஹச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ மாடலில் மட்டும் உங்களுக்கு அலாய்விலும் சரி என்ஜினோட பெயிண்டிங் எல்லாமே ஃபுல் பிளாக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈவன் நீங்கள் சாக் அப்சர்வ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு பிளாக் பெயிண்டிங் வந்து வரும், அதுவும் கிளாஸியில் வரும். அலாய் வீல்ஸோட டைப் பார்க்குறப்ப 18 இன்ச்சு வீல் சைஸு. ஸோ 80/100 செக்ஷன் டயர், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே சேம் டயர், டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிவிஎஸ் டயர் வந்து வந்துட்டுருக்கு. சஸ்பென்ஷன்ஸ் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக், ரியரில் காயில் ஸ்ப்ரிங்கான அந்த லோடான சஸ்பென்ஷன் தான். இதில் டிஸ்க் ஆப்ஷன்ஸுங்கிறது இந்த வண்டியில் எதுவுமே வராது. ஸ்ப்ளெண்டரில் கூட டிஸ்க் வரும், பேஷன் ப்ரோலையும் டிஸ்க் இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய ஹச்எஃப் டீலக்ஸ் ப்ரோவில் உங்களுக்கு டிஸ்க் வந்து கிடையாது. இது ப்ரோ மாடலாக டாப் மாடலாக இருந்தாலுமே இதில் டிஸ்க் இல்லாமல் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் வரும். எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான். ரியரோட லைட்ஸு இந்த மாதிரி எந்த மாற்றங்களும் இருக்காது. இதில் வந்து ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த வண்டி வந்து ஹச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ தான் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரியான ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் இருக்கும். ஃபுல் பிளாக்கில், கம்ப்ளீட்டாக பிளாக்கில் பெயிண்டிங் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரியரோட செக்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரியரோட லைட்ஸுமே சிமிலரிட்டியாக கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸோட யூனிட் எல்லாமே வந்து ஹாலஜன் யூனிட்டில் வரும். எல்இடியோட லைட்ஸ் யூனிட்லாம் பின்னாடி வராது. பட் இது டியூலக்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு எல்இடி வரும், மற்றபடி எல்லாமே ஹாலஜன் யூனிட் தான். சீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்கான லென்த்தியான ஒரு சீட்டு. ஹீரோ அப்படின்ற ஒரு லோகோவும் ஸ்டிக்கரிங் தான். பட் ஹச்எஃப் டீலக்ஸுங்கிற லோகோ மட்டும் உங்களுக்கு 3D எம்பளமாக வந்து ஒட்டியிருப்பாங்க. ப்ரோங்கிறத ஸ்டிக்கரிங்காக பண்ணியிருப்பாங்க. இதில் 3 கலர் ஆப்ஷன்ஸ் டு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கிரே ஒன்று, ஒரு லெமன் க்ரீன் கலர் ஒன்று இருக்கும், ரெட் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்றுன்ட்டு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் கிடைக்கும். இது இல்லாமல் டீலக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கலர்ஸ் இருக்குது. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஹச்எஃப் டீலக்ஸ் போகிறவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எனக்கு டிஜிட்டல் மீட்ரு வேணும், எல்இடி மீட்ரு வேணும், ஃபுல் பிளாக் கலர் வேணும்னா நீங்கள் டீலக்ஸ் எடுக்கலாம். பட் எனக்கு இது எதுவும் வேணாம் ப்ரோ, எனக்கு நார்மலாக நான் ஒரு ரெண்டாவதாக ஒரு வண்டி யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அதில் எந்த டிஜிட்டல் ஃபீச்சர்ஸும் வேணாம், எனக்கு அனலாகே ஓகே, மைலேஜ் மட்டும் நல்லா கொடுத்தா போதும்னா ஹச்எஃப் டீலக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ரியரோட சீட்டுன்னு பார்க்கும்போது இது ஒரு நார்மலான ஃப்ளாட்டான ஒரு சீட்டு. ஈவன் டேங்க்குமே சீட்டுமே ஒரே ஃப்ளாட்டடாக இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி ஒரு 10 லிட்ரு, அதில் வந்துட்டு ரிசர்வ் கெப்பாசிட்டி ஒரு 1.5 லிட்டரு கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ரிசர்வ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேங்க். ஸோ ஃபுல் டேங்க் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் சாலிடாக ஒரு 70-72 மைலேஜ் வரதுனால
அசால்ட்டாகவே உங்களுக்கு 600லேருந்து 650 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு டேங்க் டு டேங்க் மைலேஜுங்கிறது நீங்கள் கேரண்டியாக எடுத்துடலாம். நல்லா ஓட்டுறீங்க அப்படின்னா, அதாவது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்பீடுக்கு ஓட்டுறீங்கன்னா. இது ஹைவேக்கு செட் ஆகாது இந்த வண்டி. ஏன் சொல்கிறேன்னா, வண்டி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸுங்கிறத தாண்டி ரோட்டில் ஹை ஸ்பீட்ஸில் கண்டிப்பாக அலையும். அதுவும் சைடில் ஒரு வண்டி வந்து உங்களுக்கு வேகமாக கிராஸ் ஆகுது, ஒரு ஹெவி லோடு வண்டி போகுதுன்னா நிச்சயமாக நீங்கள் ஓட்டுற ரைடர் ஓரமாக போனாலும் அந்த ஹெவினஸை உங்கள் வண்டியோட காற்றுலேயே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ லோக்கல் அண்ட் டிராஃபிக் யூஸ்க்கு நான் கண்டிப்பாக இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணுவேன். லாங் ரைட் ரொம்ப லாங் அடிக்கணும் ப்ரோ அப்படின்னா இந்த வண்டி இல்லாமல் நீங்கள் ஷைனோ இல்லை எஸ்பி ஷைனோ சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை அதை விட பெட்டராக பார்க்குறீங்கன்னா ஹீரோலேயே சூப்பர் ஸ்ப்ளெண்டரு இல்லை ஹோண்டாவில் யூனிகார்ன் இந்த மாதிரி வாகனங்களை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது, பல்சர் 150 இதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும். ஹைவே ஓட்டுறவங்களுக்கு லோக்கல் யூஸ், சிட்டி யூஸ், மெயினாக டிராஃபிக் யூஸ், ஜொமேட்டோ ஊருக்குள்ள தான் போகிற நான் சுற்றுவேன், ஈஸியாக இருக்கணும், டிராஃபிக்லாம் பூந்து வரணுன்னா சூப்பரான வண்டி HF டீலக்ஸுங்க. ஸோ அப்படியே நமக்கு வந்துட்டு இதோட கன்சோல் ஒரு ஃப்ளாட்டான கன்சோல் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாட் மீன்ஸ் ஒன்றுமே இருக்காது, மீட்டரில் பட்டன் கூட இருக்காது. இதில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு செட்டப்பு, ஃபியூவலு, ஓடோ, ஸ்பீடு. சைடில் வந்து சின்னதாக இண்டிகேட்டர்ஸாக சைடு ஸ்டாண்டு, நியூட்ரலு, I3S, ஹை பீம். சைடில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கான லோ ஃபியூவலும் இன்ஜெக்டருக்கான ஒரு இண்டிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பட்டன் வச்சு மோடு சேஞ்ச் பண்ணவோ ட்ரிப் பி பார்க்கவோ இதில் முடியாது. ஸ்டாண்டர்டாக ஓடோ என்னவோ ஓடோ மட்டும்தான். இதில் நீங்கள் ட்ரிப் பி செட் பண்ண முடியாது. ப்ளூடூத் பேரிங்கான அந்த விஷயங்களும் கிடையாது. ஈவன் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் போட்டுக்கான ப்ரொவென்சஸும் கிடையாது. ஈவன் ஸ்ப்ளெண்டரில் கூட உங்களுக்கு கிடைக்கும், இதில் கிடைக்காது. இந்த வண்டியோட விலைக்கு இந்த அளவுக்கு அவங்க ப்ரொவைன்ஸ் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. நான் விலையை வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுன்னு. ஏன்னா அப்போ இவங்க கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ I3Sக்கான பட்டன் ஆன் ஆஃப் வச்சு ஃபிசிக்கலாக கொடுத்துருக்காங்க. செல் ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் தாங்க இது. ஸோ அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இன்ஜின் நோட்டு, எக்ஸாஸ்ட் நோட்டு கூட கேட்டு பாருங்கள். ஸோ எல்இடி ஒரு லைட்டு, நான் எல்இடிக்கு அப்புறம் வரேன், பட் வெளிச்சத்தை பார்த்துக்கோங்க. இதில் ப்ரொஜெக்டர் செட்டப் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஸ்ப்ளெண்டரில் கூட அதே சுவிட்ச், பேஸ் சுவிட்ச் வந்து கிடையாது. கிளச்சும் சரி கியரும் சரி நார்மல் லிவர்ஸ் தான். இது ட்ரம் பிரேக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நார்மல் ப்ரொவென்சஸாக இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் ஈவன் அதில் வந்து ஸ்ப்ளெண்டரில் வரக்கூடிய அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டோட யூனிட் நம்ம போனோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஹெட்லைட் வந்து உங்களுக்கு டிஆர்எல் செட்டப்போட மேலே இருக்கிறது டிஆர்எல், கீழே வந்து எல்இடிஸ், ஹை பீம், லோ பீம். பட் இதில் ப்ரொஜெக்டர் செட்டப் கிடையாது. ஃப்ரண்ட்டோட செட்டப் அந்த பழைய டூம் செட்டப்லேயே அந்த எல்இடி டிசைன்ஸ் இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்கிறது பைக்குக்கு இன்னுமே பார்க்குற அந்த அப்பீலிங். டிசைன் வைஸ் தூரமாக இருந்து பார்க்குறதுக்கும் சரி, நைட் டைமில் இதோட எல்இடி அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, பட் ஹாலஜனை விட பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு ஹீரோ அப்படின்றதும் தாண்டி உங்களுக்கு இந்த லுக்ஸ் அண்ட் அப்பீரன்ஸ்க்கு இந்த வண்டி பக்காவாக இருக்குது. இதில் 2 வேரியன்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, HF டீலக்ஸ் ப்ரோ, HF டீலக்ஸு. இந்த ப்ரோ வேரியன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன் ரோடு ஒரு 86,000 அந்த ரேஞ்சஸ் வருதுங்க. ஸோ இது நான் ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் சொல்கிறேன், பட் எக்ஸாக்டான ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ஸோ இதோடைய ஒரு 83, 84, 85 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். பட் இதோடைய நார்மல் HF டீலக்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வேரியன்ட், அது வந்து ஒரு 79,000 81,000 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஹெட்லைட்டு, டிஜிட்டல் மீட்ரு, அந்த பெயிண்ட்டு, ஸ்டிக்கர், இது 4 மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசமாக மாறுது. ஸோ இது 4மே வந்துட்டு உங்களுக்கு வேணாம், எனக்கு நார்மலாக HF டீலக்ஸ்லாம் என்னென்ன இருந்தால் போதும்னா நீங்கள் HF டீலக்ஸ் நார்மல் வேரியன்ட் எடுத்துக்கலாங்க. மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது HF டீலக்ஸ் இந்த லைனப்லேயே அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. ஈவன் ஹீரோ ஸ்ப்ளெண்டரும் சரி, பேஷன் ப்ரோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கூட அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் 70-72 கன்சிஸ்டண்ட்டாக நிறைய பேர் கிடைக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு 72 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். லோவஸ்ட் மைலேஜாக 68 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. இதோட டெஸ்ட் ரைட்வே தொடர்ந்து வரும். ஸோ அதையுமே வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையுமே இந்த HF டீலக்ஸோட ப்ரோவோட ஒரு டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோ சந்திங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ மாதிரி நிறையா வீடியோஸ் கண்டென்ட் எடுத்து போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரும் இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.